Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. மகசின் சூறாவளி நாட்டின் வடகிழக்கு திசையில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. நாட்டின் சில பகுதிகளில் தற்போது கடும் காற்று வீசி வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 200 மீட்டர் மழை வீழ்ச்சி வரை பதிவாகும் என எதிர்பார்ப்பதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை தொடர்ச்சியான மழையினால் யாழ் தெல்லிப்பளை பிரதேச செயலக பிரிவில் உள்ள மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். யாழ் நகரில் உள்ள சில வீடுகள் பலத்த காற்றினால் சேதமடைந்துள்ளதாகவும் மின் இணைப்பு தூண்கள் சேதமடைந்துள்ளதால் மின் விநியோகம் தற்காலிகமாக தடைபட்டுள்ளதாக அவர் கூறினார். அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பான தகவல்களை தற்போது திரட்டி வருவதாகவும் மாவட்ட அரசாங்க அதிபர் சுட்டிக்காட்டினார். திருகோணமலை மாவட்டத்தில் இன்று அதிகாலை முதல் மழையுடனான வானிலை நிலவுவதுடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். அம்பாறை மாவட்டத்தில் இன்று அதிகாலை வீசிய கடும் காற்று காரணமாக சில பகுதிகளில் மரங்கள் வேருடன் முறிந்து வீழ்ந்துள்ளதுடன் கட்டிடங்கள் சிலவற்றுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. அக்கரைப்பற்று கல்முனை நகருக்கு அருகில் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளதனால் அந்த வீதியினூடான போக்குவரத்துக்கும் தடை ஏற்பட்டிருந்ததுடன் சில மணித்தியாலங்கள் மின் விநியோகமும் தடைப்பட்டிருந்தது. அத்துடன் கடலும் கொந்தளிப்பாக காணப்படுவதனால் கல்முனை சாய்ந்தமருது மற்றும் மாளிகைக்காடு ஆகிய பகுதிகளில் மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் படகுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. பலத்த காற்று காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்வதனை தவிர்த்துக் கொண்டதனை அவதானிக்க முடிந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை கடும் காற்று காரணமாக நிந்தவூர் மாவட்ட வைத்தியசாலை உள்ளிட்ட சில கட்டிடங்களின் கூரைகள் சேதமடைந்தன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகரை, வாழைச்சேனை, கல்குடா, ஏறாவூர், கல்லடி உள்ளிட்ட மேலும் பல பகுதிகளில் நேற்றிரவு பெய்த கடும் காற்றுடன் கூடிய மழை காரணமாக மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளன. இதனால் வீடுகள் பலவற்றுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளன. நிலவும் இந்த காலநிலை காரணமாக கரையோர பகுதிகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மீன்பிடி உபகரணங்களும் நூற்றுக்கணக்கான மீனவ வாடிகளும் கடும் சேதத்துக்குள்ளாகியுள்ளன. இதேவேளை மத்திய மலைநாட்டிலும் நேற்றிரவு முதல் பெய்து வரும் அடைமழை காரணமாக சில வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. Nah, masih ada yang nanti.